Hello friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வேஸ்ட் திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிப், இது போல ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியில நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க. அந்த சைஸ்க்கு இதை கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே வந்து 2 ஐஸ் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இந்த ஐஸ் ஸ்டிக்கை நம்ம வந்து இதில் வச்சு ஒட்டிக்க போகிறோம். இந்த இடத்தாண்ட மேலேயும் கீழேயும் இப்படி சேர்த்து வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் க்ளூ தடவிக்கிறேன். நீங்கள் பெவிபான் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வச்சு ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம இன்னொரு ஐஸ் ஸ்டிக்கை ஒட்டிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து கம் தடவிக்கலாம். இந்த இடத்தாண்ட ஐஸ் ஸ்டிக் வரைக்கும் தடவிட்டு இது போல் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இது போல் ஒட்டி எடுத்தாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இந்த கிளிட்டர் டேப்பை இந்த ஐஸ் ஸ்டிக்கில் மட்டும் ஒட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு விசிறி மாதிரி இருக்கும். அழகாக ஒரு பிளாஸ்டிக் மூடியிலே நம்ம வந்து விசிறி வந்து ரெடி பண்ணியாச்சு. கரண்ட் கட் ஆன நேரத்தில், வெயில் நேரத்தில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கேன். இந்த மூடியில் வந்து இருக்க ஸ்டிக்கரை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இது போல் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா நான் அதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். டெக்கரேஷன் கலர் எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். நான் இப்போ இது ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து ஒரு சணல் தான் எடுத்திருக்கேன். இந்த சணலை இந்த ஓரங்களில் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து ஒரு ஊக்கில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு நான் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் டெக்கரேட்காக ஒரு ஃப்ளவர் வந்து மேலே இது போல் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி இயரிங் ஆர்கனைசராக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. என்கிட்ட இருக்க எல்லா இயரிங்கும் நான் இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு ஊக்குலேயோ ஒரு ஆணிலேயோ மாட்டிட்டு நம்மளுக்கு வேணும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி மருந்து பாட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி ஊருக்கு போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்காக நம்ம கொண்டு போவோம். இந்த மாதிரி சைடு ஜிப்பில் தான் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது சாஞ்சி மருந்து எல்லாம் பேக்லேயே ஊற்றிக்கும். இந்த மாதிரி பேக்கில் ஊற்றிக்கிறதுனால ட்ரெஸ் எல்லாம் ஆகிடும். அதுக்கான டிப்பு தான். இந்த மாதிரி ஒரு ஏர் பேண்டும் பின்னும் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பேக்கில் வந்து பின் பண்ணி விட்டுட்டு அந்த ஏர் பேண்டில் இந்த மருந்து பாட்டிலை நான் வந்து வச்சுருக்கேன். இது போல் வைக்கும் போது பார்த்திங்களா அது என்ன தான் ஆனாலும் கீழே வந்து சாயவே சாயாது. நம்ம எப்படி இந்த மருந்து எடுத்துன்னு போகிறோமோ அதே மாதிரி அப்படியே இருக்கும், சாயாமல். இந்த டிப்பு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி சார்ஜர் தான் எடுத்திருக்கேன், மொபைல் சார்ஜர். இது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். எப்போவுமே வீட்டில் குழந்தைங்க பார்த்திங்கன்னா மொபைல் பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. கையில் வச்சுக்கிட்டு கண்ணு கிட்ட வச்சு அவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறத தடுக்கிறதுக்கு இதை வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இந்த ஃபோனை இது போல் வச்சோன்னா அப்படியே நிற்கும். அப்படியே அவங்க வந்து தள்ளி இருந்தே குழந்தைங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த ஃபோனை இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் வேஸ்ட்டான மொபைல் சார்ஜரை நம்ம மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.